பதிவு சற்றே தாமதமாகிவிட்டது. அதனால் அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கேன்னு நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாளை பௌர்ணமி, அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று வருவதனால் நாளைக்கு நம்ம என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. நாளைக்கு நீங்கள் பெருமாள் கும்பிடுபவர்கள் புரட்டாசி மாத பிறப்பு அன்று பௌர்ணமி இருப்பதனால் ரொம்பவும் விசேஷமானது. பெருமாளை யாருக்கெல்லாம் குலசாமியாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே பெருமாள் அல்லது சத்யநாராயண பூஜையை நீங்கள் செய்யலாம். பெருமாள் பூஜை செய்வது என்பது நான் எப்படி சிறப்பாக செய்யணும்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் பெருமாள் உடைய 108 போற்றிகள் அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். அது நாளைக்கு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை என்று பிறப்பதனால் செவ்வாய் ஓரை 6 to 7 தவற விட்டிங்கன்னா 1 to 2 அப்போ என்னென்ன தீபம் போடலான்னு சொல்லியிருக்கேன்.